யாத்ராகமத்தின் புத்தகம் 34 அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும். இந்த தயைனா என்னன்னா, கோபப்படுத்துறதுக்கு பிற்பாடு கர்த்தர் தயை காட்டுவார். நம்ம வாழ்க்கையில எப்போதுமே ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. ஆனா சில செயல்கள் கர்த்தரை கோபப்படுத்தும். அப்ப அந்த கோபத்தை எப்படி மாத்துறது? அப்பதான் நம்ம என்ன செய்யறோம், அந்த தயையை பெறுவதற்காக தான். பாருங்க, எஸ்தர் அந்த ராஜாட்ட போய் நின்று முதல்ல தயையை கேட்கிறான். ஆமான் மேட்டர் ரெண்டாவது பேசுவோம். முதல்ல ஆண்டவரே, எங்கள் மீது நீர் தயை உள்ளவராயிருங்க. நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே என் மேல என் குடும்பத்து மேல எங்க மேல கோபமா இருந்தீங்கன்னா அந்த கோபத்தை ஆண்டவர் சொல்றாரு, என் கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. எஸ்தருக்கு ஒரு காரியத்தை யூஸ் பண்ண எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவே. 6 மாசம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாசம் கந்த வர்க்கங்களாலும் அவளுக்கு ஒரு வருஷ ட்ரைனிங் அங்க கொடுக்கப்படுகிறது. எதுக்கு? தயையை பெறுவதற்கு முன்பதாக. அவனுடைய கோபத்தை ஆத்தணும்னா முதல்ல அந்த 6 மாதம் வெள்ளை போலும், அதான் சுத்திகரிப்பு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. முதல்ல உட்காந்து உன்னை கழுவு. எஸ்தருக்கு 2 சோப்பு, ஒன்று வெள்ளை போலம், இன்னொன்று கந்த வர்க்கம். கந்த வர்க்கம் நல்லா பாடி 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 ஸ்மெல் வரணும். ஏன் தெரியுமா? அது ரெண்டும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் தயை. ஏன்னா அத்தனை பெண்கள் மத்தியில ராஜா எஸ்தர் அப்படின்னு கூப்பிடணும்ல. இத்தனை கிறிஸ்துவ கூட்டத்துக்கு மத்தியில, இத்தனை பேர் ஜெபம் பண்ற மத்தியில உங்க பேரை சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டுட்டாருன்னா போதுமே. அவருடைய ஒரு பார்வைப்பட்ட போதுமே, உங்க வாழ்க்கை இது வரைக்கும் இப்படி போயிட்டு இருக்கிறது டப்புன்னு மாறிடுமே. பசங்க, எங்களுக்கு வெள்ளை போலம் இல்ல, உனக்கு வெள்ளை போலம் நான் தரேன். என்ன வெள்ளை போலம்? இயேசுவின் ரத்தத்துல சுத்திகரி. ஆவியானவர், இயேசுவின் ரத்தம், வசனம், மூணையும் வச்சு நீ ஒரு மணி நேரம் உட்காரு. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் கர்த்தரே சுத்திகரிப்பார். ஆண்டவருக்கு சுத்திகரிக்கிற ஆளை ரொம்ப பிடிக்கும். உங்க மேல கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு நீங்க சுத்திகரிச்ச உடனே ஆண்டவர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே தயை வந்துடும். அப்படியே கோபம் ஒரு நிமிஷம், தயவோ ஒரு நிமிஷம் கோபத்திலேயே பைய தடனை ஒன்றும். ஆனா நீடிய வாழ்வு கொடுக்குறாருல, அதுல உங்களையும் உங்க சந்ததியும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ல. அவனுடைய கோபத்தை நீக்கிறதுக்கு தயைக்குள்ள சுத்திகரிப்பு கொண்டு வரும்.